இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது மத்தேயு 18வது அத்தியாயத்தில் உள்ள 4வது வசனம். அதிலே இயேசு சொல்கிறார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கேள்வி இயேசு கூறிய இந்த வசனத்தின் பின்னணியை பார்த்தோம்னா, அப்ப ஒண்ணுல படித்தா சீசர்கள் இயேசுவிடத்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்னு கேட்டாங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அணைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துக்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் அப்படிங்கிறார். இப்ப சீசர்கள் இந்த கேள்வி கேட்ட இந்த நேரமும் இயேசு அதன் மூலமாக அவர்களுக்கு விளக்கி சொன்ன சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து முதல் 3 வருடங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற அறைகூவலோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதன் மேன்மைகளை குறித்தும் அதில் பிரவேசிக்க விரும்பவன் கை கொள்ள வேண்டிய பரலோக ராஜ்ய நீதியை குறித்தும் எல்லா பட்டணங்கள் கிராமங்களிலே தன் 12 சீசர்களோடு சென்று உபதேசித்தார். இது அவருடைய ஊழியத்தின் முதல் 3 வருட காலங்கள் நடந்தது. ஆனால் கடைசி 6 மாதங்கள் வெளி ஊழியங்களை விட, குறிப்பாக தன் 12 சீசர்களை தனக்கு பின்னாக அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்டார். இதுலதான் அவங்க முதல்ல நான் யாருன்னு புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 16வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 15வது வசனம் 16வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, சிலர் யோவான் ஸ்நானங்கிறாங்க, சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் எரேமியாங்கிறாங்க, அல்லது தீர்க்கதரிசிகளிலே ஒருவர், இவரும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு. அப்ப சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் கூறுகிறார். தன்னை அநேக தீர்க்கதரிசிகளில் ஒருவராக அல்ல, தான் மேசியா. இதுல அவர் சொன்னது கிறிஸ்துங்கிறது கிரீக்கில் போட்டிருக்காங்க, பட் ஹீப்ரூல அது மேசியான்னு வரும். மேசியா அப்படிங்கிறாங்க. மேசியாவுக்கென்று விசேஷமான அதிகாரங்களும் விசேஷமான ஊழியங்களும் விசேஷமான மேன்மைகளும் வேத தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டிருந்தது. அந்த மேசியா நீர் தான் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, சரி, இப்போ தன்னை மேசியா என்று சீசர்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற திருப்தி அடைந்த இயேசு அதற்கு பின்பதாக பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 சீசர்களை கூட்டி கொண்டு போய் மலை மேலே அழைத்து சென்று 17வது வசனத்துல முதல் 2 வசனங்களில வரும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனை யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள். அந்த பரலோகத்துக்குரியது அப்படிங்கிறது அவர் அங்க கன்ஃபார்ம் பண்றார். மறுரூபம் ஆகி அப்ப மோசேயும் எலியாவும் அவங்ககிட்ட பேசுற காரியங்களை வைத்து அவர் அதை அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. நீங்க சொன்ன அந்த மேசியா நான் தான் அப்படின்னு. அதை உறுதி செய்ததுக்கு அப்புறம் அவர் சீசர்கள்கிட்ட அதுல இருந்து கொஞ்சம் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் இப்ப எருசலேமுக்கு போகணும், அங்கே ஆசாரியர், வேத பாரகர் இவர்களால பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் நான் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சீசர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். இது 16வது அத்தியாயத்திலையும் 21வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அதோட மட்டும் கூட கண்டினியூவாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறார். திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லுகிறார். அடுத்த அத்தியாயம் 17வது அத்தியாயத்துல மறுரூபமாய் வந்ததுக்கு அப்புறமும்
இந்த காரியத்தை சொல்லுகிறார். 22 அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள். அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் போகணும், அடுத்த ஸ்டேஜ் இதுதான் என்னுடைய ஊழியத்துலன்னு. அதை அவங்க கேட்கறதுக்கு அவங்க கொஞ்சம் இது என்ன சொல்றாரு புரியலன்னா எப்பவுமே விளக்கி சொல்லுன்னு கேட்பாங்க. ஆனா இதை அவங்க கேட்கறதுக்கு பயந்தாங்க. மார்க் 9வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்குவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவங்க இவர் சொல்றது என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. என்ன நான் போறேன் நீ கொன்றுவாங்கன்னு, என்ன இவரை எப்படி யாரும் கொல்ல முடியும், இவர் கொன்றுவாங்கங்கிறாரு, நான் செத்துருவாங்கிறாரு, 3ஆம் நாள் எழுந்திருப்பேங்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு புரியவும் இல்லை, அந்த விளக்கம் கேட்கவும் பயந்தாங்க. ஆனா அதே அந்த சமயங்களில் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாச்சு. அது என்னங்கிறத மார்க் 9லயே நம்ம படிக்கலாம். அவர்கள் கப்பர்நாகும் வந்தபோது 9வது அத்தியாயம் அந்த 32 தொடர்ந்து 33 34. கப்பர்நாகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்கள் நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இப்ப எருசலேமுக்கு போறோம்னோன்னா அவங்களுக்கு எருசலேம் போறோங்கிறது மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. அங்க என்ன நடக்குன்னு இவர் சொன்னாரோ இதை அவங்க புரிஞ்சிக்க தயாராக இல்லை. இன்னும் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இன்னும் வரல. அதனால அவர் அதற்கு அடுத்த ஸ்டேஜில் சில காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பித்தார். இந்த சம்பவத்தை ஒட்டி யார் எங்களுக்குள்ள பெரியவன் அப்படிங்கிற ஒரு போராட்டங்கள் அவர்களுக்குள்ள வாதமும் தர்க்கமும் உருவான போது அவர் அதை சரி பண்ணுவதற்காக சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதை மத்தேயு 18வது அத்தியாயம் முழுவதும் படிக்கலாம். மார்க் 9வது அத்தியாயத்தில் 31 to 50 வரைக்கும் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. லூக்காவும் தன்னுடைய சுவிசேஷத்தில் 9வது அத்தியாயம் 43 to 50 வசனங்கள் வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டை 3 பேருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன தர்க்கம் பண்ணினீர்கள்னு கேட்ட போது இப்பதான் மத்தேயு 18வது அத்தியாயம் 1ல வந்து சீசர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில் அப்போ எவன் பெரியவனாக இருப்பான், இங்கே எங்களுக்குள்ள பெரியவங்க இருக்கட்டும், அங்கே யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய மதிப்பு, மேன்மை, வேல்யூ, அதாவது எர்த்லி வேல்யூஸ் அண்ட் ஹெவன்லி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பூமிக்குரிய மதிப்பும் மேன்மையும் வேற, பரலோகத்தில் மதிப்பு மேன்மை உயர்வானது வேற. அந்த ரெண்டுக்கும் உரிய விளக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க இந்த உலகத்தார் அல்ல, என்னை பின்பற்றி வாங்கன்றார். அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவன் ஆயிட்டேன்னா அங்கு எது மதிப்பு உயர்வானது என்பதை நீங்க பார்க்கணும். பூமியில யார் பெரியவன் நீங்க போராடுறீங்க, ஆனா பரலோகத்துல யார் பெரியவன் நான் சொல்றேன் பாரு, நீ அங்க பெரியவனானு இங்க என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வழிமுறைகளை, அவர்கள் எப்படி நடக்க வேணும், எதை அவங்க முன்னணியில நிறுத்த வேணும் அப்படிங்கிறத அவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். இதுலதான் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்க மனம் திரும்பி சின்ன பிள்ளைய போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்றார். உங்களுக்கு மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகையினால இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் அப்படின்னு கூறிட்டு, இந்த பரலோக ராஜ்யம் எதை வேல்யூவாக, மேன்மை உள்ளதாக, மதிப்புள்ளதாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு.
நமக்கு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பூமியிலே சில காரியங்கள் மேன்மையாக இருக்கும், ஆனா பரலோகத்தில் பார்வையில் அதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் தான். பவுலே சொல்கிறார், நான் எவ்வளவோ பட்டேன், என் மேன்மைகள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விட்டேன். ஏன்னா இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துல வேஸ்ட், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு பூமியிலே ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவனையும் ஒரு உயர்வான அதிகாரத்திலே இருப்பவனையும் அதிக பணபலம் படைத்தவனையும் ஒரு மேன்மையாக எண்ணி பார்க்கிறது. ஆனால் பரலோகம் அவனை அப்படி பார்ப்பது அல்ல. பரலோகம் அவன் எவ்வளவு வைத்திருக்கிறான் என்று வைத்து அவனை ஐஸ்வர்யவான் என்று கணக்கிடுவதில்லை. அவன் எவ்வளவு இல்லாதவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, ஊனர்களுக்கு, பிறருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து இருக்கிறான், இதை வைத்து தான் அவன் பரலோகத்தில் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்னு கணக்கு போடுது. பூமியிலே பலசாலியாக இருக்கிறவனை எல்லாரும் ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தினுடைய முதல் தகுதியை இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 சொல்கிறதிலே, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஏன்னா பரலோக ராஜ்யம் அவனுடையதுங்கிறார். ஸோ அந்த எளிமையும் தன்னை தாழ்த்துவதும் தான் அங்க பிரியாரிட்டி, அங்க முதலிடம் அப்படிங்கிறத அவர் அவங்களுக்கு சொல்றாரு. நான் படித்து கொண்டிருந்த காலத்துல எனக்கு எங்க வாத்தியார் ஒரு காரியத்தை சொன்னார். உலகம் எவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு தான் பார்க்கறதே ஒழிய அதை எப்படி சம்பாதித்தான் என்று பார்ப்பதல்ல. உலகம் எவன் ஜெயிச்சான்னு பார்த்து அவனுக்கு பின்னாடி போதே ஒழிய அவன் எப்படி ஜெயித்தான் என்று பார்ப்பது அல்ல. இதுதான் உலகம் அப்படின்னா. ஆனா பரலோகம் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு வச்சிருக்கேங்கிறத பார்த்துல, எவ்வளவு கொடுத்துருக்க, அதை எப்படி சம்பாதித்தாய் அப்படிங்கிறத பற்றி தான். அதே போல நீ பலசாலியாக இருப்பதே பலனற்றவனுக்கு உதவும்படியாகத்தான். நீ ஞானியாக இருப்பதே பேதைகளுக்கு கற்றுக் கொடுக்கத்தான். நீ ஐஸ்வர்யவானாக உன்னை தேவன் வைத்திருப்பதே ஏழை எளியவர்களுக்கு உதவத்தான். இதை தான் பரலோக ராஜ்யம் வேல்யூ அது நம்மகிட்ட கேட்குது. இதுல அவர் சிறு பிள்ளைகளை ஏன் சொல்கிறார் அப்படிங்கன்னா, அதுல ஒரு சில காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். சின்ன பிள்ளைங்க காலையில ஒருத்தரோட ஒரு இடத்துல சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா மத்தியானத்தை மறந்துடுவாங்க, சாயங்காலம் திரும்பி ஒன்னா விளையாட போயிடுவாங்க. அந்த காலையில போட்ட சண்டையெல்லாம் அவங்க மைண்ட்லயே இருக்காது, எடுத்து போட்டுட்டு திருப்பி ஒன்னா விளையாட போயிடுவாங்க. அதே போல பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிவாங்க. இன்னொன்று, அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை தன் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ மற்றவர்களோ ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அவங்க சொன்னதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள், அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா அப்படி சொன்னாங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள். பரலோக ராஜ்யமும் இந்த குணம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவனுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதுதான் தாழ்மை அப்படிங்கிறார். தாழ்மை தன் சீசர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் அப்படிங்கிறார். மார்க் 9வது அத்தியாயத்துல இந்த காரியங்கள் நடைபெறுகிற போது அவர் சொல்லுகிறாரு 35வது வசனத்துல, அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாயும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயும் இருக்க கடவன் அப்படிங்கிறார். தெளிவாக அவங்களுக்கு அங்க சொல்லிட்டாரு. அதே இது மத்தேயு 20வது அத்தியாயத்திலையும் இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 25 28 வரைக்கும் அந்த சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற போது சில காரியத்தை சொல்லுகிறாரு. மத்தேயு 20வது அத்தியாயம் 25 28 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன்.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து சும்மா வார்த்தையால ஒரு டீச்சிங்கா மாத்திரம் கொடுத்துடல, அவர் செய்கையிலும் அதை செய்து காட்டினார். யோவான் சுவிசேஷத்துல 13வது அத்தியாயத்துல பஸ்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 1வது வருஷம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும் வேலை வந்தது என்று அறிந்து தன் சீசர்களை இன்னும் ஆயத்தமாக்குவதற்காக சில காரியங்களை செய்கிறார். அப்ப நல்லா தெரியும், அவர் தன்னுடைய ஆடையை கட்டி கொண்டு வஸ்திரத்தை கலட்டி வைத்து சீலை எடுத்து அறையில கட்டி பாத்திரத்தை தண்ணி வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது அடிமைகள் செய்யக்கூடிய வேலை. ஒரு விருந்துக்கு வீட்டுக்கு வர்றவனுக்கு வாசல்ல நின்று அடிமைகள் அங்கிருந்து வர்றவனை காலை கழுவாங்க. ஏன்னா பாலஸ்தீனம் அந்த பகுதி உஷ்ண பிரதேசம். இப்போ போல டிராவல் வசதிகள் கிடையாது. அதனால ஜாஸ்தி நடந்தோ இல்லை ஒரு கழுதை மேலேயோ வருவாங்க. அந்த உஷ்ணமான பிரதேசத்திலேருந்து வர்றதுனால வீட்டுக்குள்ள நுழைய முன்னாடி அவங்க காலில் உள்ள தூசிகள் எல்லாம் கழுவி அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் கூல் பண்ணி அனுப்புவது வசதி. இந்த வேலையை எப்பவுமே அடிமைகள் விலைக்கு வாங்கின சமுதாயத்தில் மிக கீழ்த்தரமாக கருதப்படுகிற அடிமைகள் செய்வாங்க. இதே வேலையை இவர் அங்கே செய்கிறார். தன் சீசர்களுடைய கால்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிடுறார். சுத்தம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கடைசியாக சில காரியத்தை போதிக்கிறார். 12வது வசனத்திலிருந்து மற்ற யோவான் 13:12 அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்கள் நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அடுத்ததான், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரை விட பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஸோ தன்னை தாழ்த்துவதும் பிறருக்காக நலனுக்காக தான் உதவுவதும் அவர்களுக்குரிய காரியங்களிலே நான் உதவியாக இருப்பதும் தான் முக்கியம். ஏன்னா நான் அதைத்தான் செய்ய வந்தேன். ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யவும் என் ஜீவனை கொடுக்கும். அப்படின்னு நீ ஊழியக்காரன், நீ என்னைய போல தான் இருக்கணும் அப்படின்னு பிலிப்பி சபைக்கு கடிதத்தை எழுதுகிற போது பவுல் இந்த காரியத்தை பிலிப்பி சபைக்கு ரொம்ப தெளிவாகவே எழுதுகிறார். அவர் நமக்கு தெரிந்திருக்கும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது நிருபத்தில் 3-11 வசனம் வரைக்கும் இதை நமக்கு தெளிவாக எழுதுகிறார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளில் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எப்படி? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாகும் முடங்கும்படி பிதாவை ஆகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவரே அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினதுனாலதான் அந்த உயர்வான ஒரு நாமத்திற்கு அதிகாரத்துக்குரியவரானார். நீங்க என் ஊழியக்காரர்கள், என் சேவகர்கள் என்றால் நீங்களும் இப்படித்தான் இருக்க வேணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நடக்கிறவங்கள உலகம் மதிப்பதில்லை. உலகம் மதிப்பதில்லை. நம்ம அதை பார்த்தா சரியா வருது. ஆனா
இப்படிப்பட்டவர்களுக்காக உலகம் மதிப்பதில்லையே ஒழிய தேவன் அவர்களுக்காக தன்னுடைய தேவ தூதர்களே சேவகமாக நியமிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இதுதான் மத்தேயு 18வது அத்தியாயத்துல அந்த இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிற போது இந்த காரியங்களை அவர் விளக்கி சொல்லுகிறார். 18வது வசனத்துல மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 18வது அத்தியாயம் முழுவதுமாகவே அந்த சிறியவர் அவர்களுக்குரிய மேன்மை, பரலோகத்தில் அவர்களுக்கு இருக்கிற மேன்மை, பூமியை அவங்கள மதிக்கிறது இல்லை, ஆனால் பரலோகத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை என்ன அப்படிங்கிறது அவர் திரும்ப 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 சொல்லிட்டு வர்றாரு. பூமியில அவங்க தாழ்த்துகிற போது அவர்களுக்காக அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஜெப விண்ணங்களை பிதாவிடத்தில் கொண்டு வருவதற்கு பிதாவிடத்தின் உதவி கொண்டு வருவதற்காக தேவதூதர்கள் அனுதினமும் இவர்கள் சார்பாக பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறார்கள். பிதாவிடத்தில் காரியத்தை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ அவர்களுக்கு தேவ தூதர்கள் அவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒருவனுக்கு விரோதமாக ஒருவன் எழுந்தால், அவன் தாழ்மையாக இருக்கிறாங்கிறனால அவனுக்கு விரோதமாக ஒருவன் எழுந்தா அவனை என் பிதா கடினமாக தண்டிப்பார் அப்படிங்கிறார். இது மத்தேயு 18:6வது வசனத்திலிருந்து படித்தா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை ஆழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். அதனால நீ இந்த மாதிரி எதையும் செஞ்சிடாத, இடரல் அடுத்தவனுக்கு நீ கொடுத்து விடாதே அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறார். உன் கையாவது காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினா தரித்து போடு. 2 கை 2 காலினுடைய நித்திய அக்கினியை தள்ளப்படுவதை பாட்டிலும் சப்பானியனா அல்லது ஊனனா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலம் அப்படிங்கிறார். அதுவும் இந்த மாதிரி பிள்ளைகளை எந்த ஒரு மனிதனையுமே கீழ்த்தரமாக அவன் பிறந்த குடிப்பையோ அவன் எந்த குளத்துல பிறந்தான், எந்த ஸ்டேட்டுக்காரன் அவன், எந்த ரிலீஜனை சேர்ந்தவன் அவன், அவங்க அப்பா அம்மா வம்ச வரலாறு என்ன, இந்த மாதிரி அடிப்படையில ஒருவனை தாழ்மையாக தன்னை விட கீழ்த்தரமாக எண்ணாம அவனுடைய பொருளாதார அடிப்படையிலையோ அவனுடைய கல்வி அடிப்படையிலோடைய அவன் அறிவு ஞானம் அந்த அடிப்படையிலேயோ ஒருவனை கீழ்த்தரமாக கருதாமல், ஆனால் அவன் தேவ சாயலாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வோடு நம்ம அவனை ஏற்றுக்கொண்டு, அவனும் ஆண்டவருடைய ஒரு பிள்ளை தான், நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், அப்பா அவன் எனக்கு ஒரு சகோதரன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நான் உதவிகள், என்னால் முடிந்த உதவிகளை நான் அவனுக்கு செய்கின்ற போது பிதாவாகிய தேவன் அது தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு செய்த உதவியாக தேவன் பார்க்கிறார் அப்படிங்கிறார். இதுல 5வது வசனம் அர்த்தம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்து அறிந்த ஆண்டவர் வழியில் நடக்கக்கூடிய ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரை அறியாமல் காணாமல் போன இவர்கள் பின்னாடி தான் பரலோக ராஜ்யம் இப்பொழுது நோக்கமாக அவர்கள் உள்ளே கொண்டு வருவதில் தீவிரமாக இருக்கிறது. அதான் சொல்லுறாரு, 100 ஆடு இருந்து 1 சிதறி போனா 99 ஆடை மலையில விட்டுட்டு சிதறி போனது தேடாம இருப்பானா? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தார். இப்படி இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்ட்டார். இந்த தாழ்மை எனக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க மெயினான ஒரு சத்தியமாக இங்க டீச் பண்ணிட்டார். இதோட அடுத்த ஒரு காரியத்தையும் சேர்த்தே அவர் கொண்டு வருகிறார். அது என்னன்னா மன்னிப்பு. பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக நீ இருக்கணும் என்றால் நீ பிறரை மன்னிக்கின்ற சுபாவமும் இயல்பையும் உடையவனாக இருக்க வேண்டும்
இது முக்கியமான காரியம் அப்படிங்கிறார். ஒன்னு சிறு பிள்ளை போல உன்னை தாழ்த்தணும், அடுத்தது நீ பிறரை மன்னிக்கிறதுல நீ வளர்ந்திருக்க வேண்டும். இதே மத்தேயு 18வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். இதுல ஒரு காரியங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உன் குடும்பத்திலேயோ உன் சபைக்குள்ளேயோ உனக்கு நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒருவன் உனக்கு விரோதம் குற்றம் செய்தா அவன்கிட்ட போய் நீ அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. நீ செய்த தப்புப்பா, எனக்கு இவ்வளவு இடைஞ்சலா இருக்குப்பான்னு சொல்லு. அவன் செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாள். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளோட வாக்கினால் சங்கதிகள் நிலைவரும் முடி 2 ஒருவரை கூட்டி கொண்டு போ. ஒரு 2 சீனியரை, ஒரு உங்க சொந்தக்காரங்கள்ல கொஞ்சம் பெரியவங்களை கூட்டிட்டு போய் சொல்லு. அவங்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபையில் உள்ள போதகரோ ஒரு எல்டர்ஸோ போய் அவங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கும் அவன் காது கொடுக்கலை என்றால், செவி கொடாமல் போனால், அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அதாவது ஐ நோ தட் ஃபெல்லோ, அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோ. ஆனா நம்ம இங்கே செய்யற காரியம், முக்கியமான காரியம், அவனை ஒரு விரோதியாக சத்துருவாக வைக்கிறோம். அதை நீ செய்யாதே அப்படிங்கிறான். உனக்கு அவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் அவன் சகோதரன். ஆனா இப்ப சகோதரன் இல்லை, தெரிஞ்சவன், அவ்வளவுதான். அந்த ஆளை எனக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு அவனுக்கு விரோதமாக செயல்பட நமக்கு அனுமதி இல்லை. அவன் செஞ்சா அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு. இதைத்தான் ஒரு தொடர்ந்து கொண்டுட்டு வர. அப்பதான் பேதுரு அவர்கிட்ட சொல்றாரு, அப்படின்னா என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்கிறது? 7 தரமா அப்படிங்கிறாரு. அப்பதான் இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம். 770ன்னா 490. ஒரு நாளைக்கு 490 தடவை எனக்கு தப்பு பண்ணாலும் நான் அவனை மன்னிக்கணுங்கிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஏன்னா பரலோக ராஜ்யம் ஒரு ஊழியக்காரன்ல கணக்கு பார்க்க வேண்டிய வந்து ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவன் ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரன் ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருந்த தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நிறுத்தி, நீ பட்ட கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்போது உடன் வேலைக்காரன் காலில் வந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவு அவன் காவலில் போடித்தான். நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கேள்விப்பட்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்ன வேண்டிக் கொண்டபடியினால அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்க மூலமும் உபாதிக்கிறவரிடத்தை அவனை ஒப்பு கொடுத்தான். இந்த ஓமையை சொல்லிட்டு தான் கடைசியாக இயேசு முடிக்கிறாரு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இதில் அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒண்ணுதான். பிறர் எனக்கு விரோதமாக அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை நான் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். நம்ம வாய் வார்த்தையா நான் மன்னிச்சிடறேன்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த பகையையும் கோபத்தையும் ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் பாருன்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அவனை இன்னும் ஒரு விரோதியாக, ஒரு துரோகியாகத்தான் நம்ம மனசுல வச்சிருக்கோம். அது இருக்கக்கூடாதுங்கிறது. இப்ப நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, ஆண்டவர் கையில அவனை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே,
எனக்கு விரோதமாக இவன் செய்த குற்றத்தை பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய நியாய தீர்ப்புக்கும் அவனை நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் மன்னிச்சுட்டேன், நீர் அவனை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் அவன் எனக்கு விரோதமாக குற்ற செய்த மன்னிக்கிற போது பரலோகம் அவன் எனக்கு விரோதமாக குற்றத்தை மன்னித்து தேவனுடைய கிருபை அவன் வாழ்விலே வருவதற்கு ஒரு வழியை வகுக்கிறது. அதே சமயம் நானும் அறியாமல் செய்த சில குற்றங்களே தேவன் மன்னிக்கிறார். பரமண்டல ஜெபத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுதான், பிறர் குற்றங்களை நான் மன்னித்தது போல என் குற்றங்களை எனக்கு மன்னிய. நான் பிறரை மன்னிக்கலைன்னா என்னுடைய குற்றங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த எந்த பாவத்தையும் தேவன் மன்னிப்பது இல்லை. இதுல மன்னிப்பு வேணுங்கிறார். ஆனால் பிறர் எனக்கு விரோதமான குற்றத்தை நான் மன்னிக்காத போது அவன் பரலோகத்தின் நியாயத்தீர்ப்பின் தண்டனைக்கு உரியவனாகிறான். பிறரை மன்னியாத என் குற்றங்களும் தேவனால மன்னிக்கப்படுவதில்லை. நான் பிறரை மன்னிக்காத போது நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவரே நான் செஞ்ச தப்பை நீ மன்னிவுன்னு கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கல. நீ முதல்ல அவனை மன்னிச்சுட்டு என்கிட்ட வா அப்படின்ற. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீ காணிக்கைக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற போது உனக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக ஒரு காரியம் இருக்குன்னு தெரிஞ்சா முதல்ல அவங்ககிட்ட போய் அதை சமாதானம் ஆயிட்டு வா. காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போ. முதல்ல அவங்ககிட்ட ஒப்புரவாகு, அப்புறம் வந்து காணிக்கை செல். அப்பதான் ஐ வில் அக்செப்ட் யூ அண்ட் யுவர் ஆஃபரிங். அதை எடுத்துட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிற. நான் பிறரை நான் மன்னிக்காததுனால நானும் மன்னிக்கப்படவில்லை. தேவனுடைய பார்வையில் நான் பாவி. ஸோ பாவியினுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கறதும் கிடையாது, பாவிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறதும் கிடையாது. என்னுடைய இந்த மன்னியாமை என்கிற ஒரு குற்றம் தான் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு செவரை போல நிற்குது. இதை ஏசாயாவினுடைய 59வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களை நமக்கு நன்றாகவே தெரியும். அதிலேயே அவர் தெளிவாக ஏசாயா மூலமாக சொல்லியிருக்காரு. இது ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகுமில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஸோ என்னுடைய பாவமும் அக்கிரமும் தேவன் என் வாழ்க்கையில் இறங்கி என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை செய்யுது. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், பிறர் வேண்டுமென்றே எனக்கு விரோதமான செய்த ஒரு குற்றத்தை, ஒரு தீமையை மனப்பூர்வமாக மன்னிப்பது என்பது நம்ம மனித சுபாவத்தில் உள்ள நமக்கு ஒரு மிகவும் சிரமமான ஒரு காரியம்தான். அவனுக்கு விரோதமாக செயல்பட மாட்டான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் செய்ய அந்த குற்றம் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். அந்த என்னுடைய ஈகோ, அது அடி வாங்கின அந்த ஈகோ அவன் மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அவனை மன்னிக்காது. அந்த சுயத்துக்கு நம்ம சாகணும் அப்படிங்கிறது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த வந்து தன் சீசர்களை சந்தித்த போது அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், யோவான் சுவிசேஷத்துல 20வது அத்தியாயத்துல அவர் மரித்து உயிர்த்த பிறகு சீசர்களை சந்திக்கிற போது அவர் சொன்ன ஒரு காரியம் 19வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் படிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஏன் அவர் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு? சீசர் இயேசு கிறிஸ்துவை காவலர்கள் பிடித்து கொண்டு போன உடனே எல்லாரும் அவரை கை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற போது ஒரு சீசன் கூட அங்கே கிடையாது. ஒரே ஒருவன் யோவான் ஒருவர் மட்டும் தூரத்தில் நின்று மரியாளோடு நின்று கொண்டிருந்தார்னு வேதம் சொல்லுது. வேற ஒரு சீசர்கள் அங்கல்ல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இவருடைய சீசன் என்பதனால என்னையும் பிடிச்சு கொன்றுவாங்களோ அப்படின்னு தங்களை காப்பாற்றுக்குள்ள பயந்து ஓடி போனவங்க, அவரை கைவிட்டுட்டு ஓடி போனவங்க.
அதனாலதான் இவர் அவங்க கிட்டக்கு வந்தோன்னா வார்த்தை சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம். இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என்ன காரியம் செய்ய முடியாத அனுப்பினாரோ அதே காரியத்தை செய்ய முடியாது உங்களையும் நான் அனுப்புகிறேன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தனுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறாரு. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய வரம் எனக்கு வேணும், அபிஷேகம் வேணுங்கிறதனுடைய பல காரியங்களை எதிர்பார்க்குறோம். ஆனால் எனக்கு விரோதமாக செய்தவனை மனப்பூர்வமாக மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவம் எனக்குள்ள வருவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவருடைய துணை இல்லை என்றால் முடியாது. ஏன்னா ரோமர் நிறுவத்தில் பவுல் அந்த காரியத்தை எழுதுகிறார். ரோமர் 5வது அத்தியாயத்தில் 5லிருந்து 8 வரைக்கும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஸோ அதே அன்பை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். நானும் எனக்கு விரோதமாக செயல்பட்டவங்க மன்னிக்க வேண்டும். இந்த ஒரு சுபாவத்தை தான் சிறு பிள்ளைகளுடைய அந்த ஒரு சுபாவம். இன்னைக்கு சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க, அந்த பழசை அப்படியே மறந்துடுவாங்க. அதே போலதான் தாழ்த்துவது, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துவதும் பிறரை மன்னிப்பதும் தான் பரலோக ராஜ்யத்தில் என்னை பெரியவனாக உயர்ந்தவனாக வைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நேரம் மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருகையில் அவரோடு அவருடைய ஜனங்கள் நாம் எழுந்து அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட பூமியை அரசாளுகிறவர்களாக உட்கார போறோம். அங்க நம்ம பெரிய போஸ்ட்ல இருப்போமா இல்லை சின்ன போஸ்ட்ல இருப்போமா? அது அன்பு, பிறர் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக நான் செய்த கிரியை, உத்தமமும் உண்மையுமாக ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தது, அவர் சொன்னவைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நடந்தது. இதை வைத்து தான் நான் அங்க பெரியவனா சின்னவனாங்கிறது நிர்ணயிக்கப்படும். அவர் வருகை நேரம் நெருங்கி வந்து விட்டது. அவர் எதிர்பார்த்த இந்த சுபாவத்திலே சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துவதிலும், உலகம் மதிக்காம இருக்கலாம், ஆனா பரலோகம் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னை பாதுகாக்க தேவ தூதர்களே அவர்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக பரலோகம் என்னை பார்க்குது. அந்த பரலோகத்தின் மேன்மை நமக்கு முக்கியம். இது அவருடைய ஊழியத்தை முடித்து சீசர்களில் ஒப்பு கொடுத்து அவர்கள் உலகத்தை ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல கிளம்ப போகிற போது அவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய குணாதிசயமாக இதுல அந்த 2 சத்தியங்களை அவர் இந்த ஒரு சிறு பிள்ளைகளின் மூலமாக அவர் விளக்கி சொல்றார். ஒன்று, தன்னை தாழ்த்து, பிறரை மன்னி. இந்த 2 சுபாவங்களில் நம்ம அதிகமாக வளருவோம். அவருக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம கொடுப்போம். அவர் வருகை நேரம் நெருங்கி வருகிறது. அவருக்கு ஒரு வருகிற போது நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனே வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம பங்கு பெறுவோமா. நன்றி, வணக்கம். இத்தோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.